என் லவ்வ வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய நம்ம கரெக்ட்டா இருந்து, நம்ம ஜாதகத்துல லவ் பண்ணணுன்றது விதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த புதன், சுக்கிரன் நல்லா வந்து ஒரு வலுவான நிலையில இருந்து, செவ்வாயினுடைய தொடர்புகள் நல்லா இருக்கு. நம்ம அப்படிதான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறோம்ன்றது நம்மளோட ஜாதகத்துல இருந்தாலும், ஓகே. பார்ட்னர் நமக்கு கரெக்டான அதே மாரி சூட்டபிள் பார்ட்னரான்றது தெரியணும் இல்லையா? அங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப 7ஆம் இடம்ன்றது நமக்கு களத்திரம் தொடர்பான விஷயத்த சொல்றோம். ஸோ செவ்வாய்ங்கிறது தான் ஒரு பெண் ஜாதகத்துல பார்க்க வேண்டிய முக்கிய கிரகம். ஓகே. ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வளம் நல்லா இருக்கா? என்ன நிலையில இருக்கு? செவ்வாய் வந்து எங்கேயாவது டேமேஜா இருக்கா? ராகு கேது தொடர்புல இருக்கா? அதே மாரி குறைந்த பாகை, அதிக பாகை ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த குறைந்த பாகை, அதிக பாகை இருந்து அது கரெக்ட்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இவங்களுக்குள்ள அந்த லைஃப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய தொடர்பு இருக்கும். அப்ப அந்த பையனுக்கு வந்து இந்த தாண்டுற அந்த அகந்தை இருக்கக்கூடிய பையனா இருப்பான். என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு லெவல்ல கொண்டு போக முடியாது. டாமினேஷன் பண்ணணும். கண்டிப்பா. ஓகே. ஒரு விட்டு குடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாம இருக்கும். இந்த பொண்ணு வந்து ரொம்ப எதிர்பார்க்குற பொண்ணா இருந்தா ம். அங்க லைஃப் சூட்டபிள்ல பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பார்த்து எடுக்க வேண்டிய அமைப்பு. லவ் பண்ணா கூட. நான் பொதுவா சொல்வேன், காதலிச்சு திருமணம் பண்றீங்களா? ஜாதகமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்வேன். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கேஸ் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வர கிளையண்ட்ஸு நெறைய காதல் திருமணம் பண்ணவங்களுக்குள்ள தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.